أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما அல்ஹம்துலில்லாஹ். நம்ம குரான் வாழ்வியல் வகுப்புங்கிறதுல நேரடி வகுப்புக்கு கலந்து கொண்டதில் உஸ்தாது சொன்னதை பற்றி ஒரு சுருக்கமாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அமர்வில் நம்ம நிறைய தொழுகையை பற்றி தான் படிச்சுக்கிட்டோம். தொழுகை அதை எப்படி அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும்போது முதல் செஷனில் கொஞ்சம் உறுதிமொழிகள் எடுத்தோம். சில உறுதிமொழிகள் அவரே சொன்னாங்க. காலையில் எழுந்த உடனே பெட்ஷீட்டை மடக்கி வைக்கணும், பிளேட்டை சாப்பிட்ட உடனே கையோடு போய் கழுவி வைக்கணும், அதுக்கப்புறம் செருப்பை எங்கே போனாலும் கரெக்டாக டிசிப்ளினாக ஒரு இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்மள்கிட்டயே சில உறுதிமொழிகள்லாம் எடுக்க சொன்னாங்க. அதில் நான் லுகா தொழலாம், அப்புறம் வீட்டுக்கு வெளியில் வர்றவங்க போகிறவங்களுக்கு தண்ணி டெய்லி வைக்கலாம், அப்புறம் எங்களுடைய குடும்பத்தாருக்கு டெய்லி ஒரு ஆளுக்காவது ஒரு நேரம் தாவா பண்ணணும்லாம் நான் உறுதிமொழி எடுத்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ். நைட்டு ஃபோன் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கேன். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யட்டும். அதுக்கப்புறம் அவர் முதல்ல சொன்ன தொழுங்க அப்படின்னு சொல்லாமல் தொழுகையை நிலைநாட்டுங்கள்னு நல்லா சொல்கிறான். அது என்னது அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டாங்க. நிலைநாட்டுறதுன்னா தவறாமல் உறுதியாக மனசோட 5 நேரம் விடாமல் தொழுகிறது தானே. எப்போமோ தொழுதோம், இஷ்டத்துக்கு தொழாமல் இருந்தோம், அப்படி இல்லாமல் தொழுகையை நிலைநாட்டணுங்கிறத அறிவுறுத்தினாங்க. அப்புறம் நம்மளோட தொழுகை எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. உயிரோட்டமே இல்லை, செத்து போயிருக்கு, அதுக்கு ரூஹு கொடுக்கணும். அந்த ரூஹு கொடுக்கணுன்னா நம்ம சும்மா குனிஞ்சு நிமிர்றோம், எண்ணங்கள்லாம் வேறு இருக்குது. நம்ம முன்னால் அல்லாஹ் நிற்கிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம தொழுதுட்ருக்குறோம் அப்படிங்கிறத உணர்த்தினாங்க. அப்படி நமக்கு அதுக்கு ரூஹ் கொடுத்து அல்லாவோட ஒரு கான்டாக்டோடையே நம்ம தொழணும்னா அதுக்கு சில டிப்ஸு சொன்னாங்க. அதில் மனிதனுக்கு எப்போவுமே இன்ஸ்டண்ட்டாக பிரதிபலன் கிடைக்கும்னு சொன்னால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அதே டைமில் மறுமையில் தானே நன்மை கிடைக்குங்கும்போது அவங்களுக்கு ஈடுபாடு கம்மியாக வரும். அதனால் மறுமையில் இல்லை, இம்மையிலையுமே தொழுகை எவ்வளோ நன்மை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்ம தொழுகை கரெக்டாக இருந்ததுன்னா எல்லா விதத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். தனி மனித வாழ்விலும் சமுதாய வாழ்விலும் வெற்றி கிடைக்கும், இம்மையிலும் வெற்றி பெறுவோம்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம கரெக்டாக தொழுதுருவோம்ல அப்படின்னு புரிய வச்சாங்க. 80-20 ஃபார்முலா அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. அதாவது 20% உழைப்பு போட்டால் ஒரு பிஸ்னஸில் 80% லாபம் கிடைக்குங்கிறத எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இப்போ நம்ம தொழுகையில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் மறுமையில் தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி. அது கரெக்டாக இருந்ததுன்னா வேறு எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிரும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் சூரா மூமினூனில் 2-9 வரைக்கும் வாசிக்க சொன்னாங்க. அதில் ஃபஸ்ட்டும் தொழுகையை பேணுறதுல வீணாக ஆரம்பித்து தொழுகையை பேணுறதுல முடியும். அதாவது ஃபஸ்ட்டு தொழுகையை பணிவாக பேணுவார்கள்னு ஆரம்பித்து, அப்புறம் வீணானதை புறக்கணிப்பார்கள், சக்காத்தையும் நிறைவேற்றுவார்கள், கற்பை பாதுகாப்பார்கள், பழிக்கப்பட்டவராக இருக்க மாட்டார்கள், அமானிதங்களையும் உடன்படிக்கையும் பேணுவார்கள், அப்புறம் எண்டிங்கில் திருப்பியும் தமது தொழுகையை பேணிக்கொள்வார்கள்னு முடியும். அதுக்கப்புறம் இதுலேருந்து தொழுகையை பணிவோடையும் பேணுதலோடையும் செஞ்சால் வேறு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டாக வந்துருங்கிறத புரியணும். அதுக்கப்புறம் தொழுகையில் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி அதுலேயும் சொல்லி கொடுத்தாங்க. இந்த உலகத்துக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணுன்னா எவ்வளோ முக்கியம். அதே மாதிரி நம்ம அல்லாட்ட கூட கடைசி என்ன கேட்போம்னா கொஞ்சம் டைம் கூட அல்லான்னு தான் நம்ம மறுமையில் கேட்போம். டைமுங்கிறது அவ்வளோ முக்கியம். அப்போ தொழுகைங்கிறது நேரம் குறிக்கப்பட்டுள்ள கடமை. அந்தந்த நேரம் கரெக்டாக ஒரு மனுஷன் தொழுகையில் கரெக்டாக இருந்துட்டான்னா அவனுடைய இந்த உலக வாழ்க்கையிலையும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவனுக்கு வந்துடும். அந்த விஷயத்தையும் இந்த தொழுகையின் மூலம் நம்ம அடைஞ்சிடுறோம். அது சூரா லைலை பற்றி சொன்னாங்க. 8, 9, 10 வசனத்தில், யார் கஞ்சத்தனம் செய்து தேவையற்றவராக தன்னை கருதி நல்லதை நம்ப மறுக்கிறாரோ சிரமமானதற்கு அவருக்கு வழியை ஏற்படுத்துவோம். அதாவது இந்த உலகத்தில் சொந்த காலில் நிற்கிறோன்னு எல்லாரும் ஒரு கான்செப்டை வச்சுட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த கான்செப்ட் சுத்தமாக குப்பையில் போக வேண்டிய வேஸ்ட்டான ஒரு கான்செப்ட். ஒரு ஆள் சார்பாக தான் அந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது எதுக்கு சொன்னாங்கன்னா, அந்த
யார் கஞ்சத்தனம் செய்து தேவையற்றவராக தன்னை கருதி நல்லதை நம்ப மறுக்கிறாரோ சிரமமானதுக்கு அவருக்கு வழியை ஏற்படுத்துவோம். அந்த மாதிரி நான் சொந்த காலில் நிற்பேன், நான் சார்பற்ற நிலையில் ஒரு மாதிரி பெருமையடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வழி, அவங்களோட வாழ்க்கை வழியே ரொம்ப சிரமமாக தான் இருக்குமே ஒழிய லகுவாக அல்லாஹ் ஆக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்த தொழுகையை நல்ல சுவைச்சு தொழ ஆரம்பிச்சிட்டாலே இந்த உலக விஷயங்கள் அனைத்துமே நமக்கு ரொம்ப சாதாரணமாக ஆயிரும். ஒரு வாரம் பேணி அல்லாவையே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம தொழுது வந்தோம்னா நம்ம சோஷியல் மீடியா நம்ம ஃபோனில் உள்ள எல்லாத்தையும் டிலீட் பண்ணிவிட்டு அந்த சுவையிலேயே நம்ம லைட்டிடுவோம் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க. தொழுகை வெற்றியின் பக்கம் தானே அளிக்குது. அப்போ தொழுகை நேரம் குறிக்கப்பட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் டைம் மேனேஜ்மெண்ட் அது தொழுகை மூலம் கற்றுக்கிட்டு நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத புரிய வச்சாங்க. அப்புறம் நமக்கு இந்த துனியாவில் நிறைய ஆகணும், அதிகப்படுத்தி நிறைய ஆகணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக அதிகமாக தான் அல்லாஹ் வழங்கிட்டு அது சூரா இப்ராஹிம் 14:7 நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன், நீங்கள் நன்றி மறந்தால் எனது வேதனை கடுமையானது என்று உங்கள் இவன் பிரகடனம் செய்ததை எண்ணி பாருங்கள். ஸோ அப்போ நம்ம உருகி மனிதன் மனசு ஆழத்துலேருந்து அல்லாவுக்கு நன்றி சொன்னால் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவான். அந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் அதிகம் வேணும்னு நினைக்கிறோம். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, மக்கள் இருந்தாலும் சரி, பதவியாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் நம்ம அதிகம் வேணும்னு நினைக்கிறோம். அந்த அதிகம் வேணுங்கிறது எப்போ நமக்கு அது சாத்தியப்படும்னா அல்லாஹ் நம்ம நன்றியோடு நினைக்க அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி தருவான். தொழுகை ஒரு நன்றி உணர்ச்சி. உரிய முறையில் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தி நம்ம தொழுதோம்னா அல்லாஹ் கண்டிப்பாகவும் நமக்கு அதிகப்படுத்தி தருவான். அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும் நம்ம நன்றி சொல்கிற அதே நேரத்தில் அந்த மனிதர்கள் அல்லாஹ் நேரடியாக எந்த உதவியும் செய்கிறதில்ல, நம்மளுக்கு ஆள்கள் வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே சாதிக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம மனிதனுக்கு நன்றி செலுத்துகிறவராக நம்ம இருக்கணும். ஏதாவது ஒரு உதவினாலும் அவங்கள்ட்ட சிரித்த முகத்தோட ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்கள நன்றி உணர்வை வெளியேப்படுத்தணும். அப்புறம் அந்த ஆளுக்கு வேண்டி நம்ம துவா செஞ்சு நல்லா பாராட்டணும். எப்படி நம்ம ஒரு விஷயத்த தப்பாக செஞ்சுட்டா கோவமாக திட்டுறோமோ அதே மாதிரி நல்லது செஞ்சால் அவங்கள்ட்ட சந்தோஷமாக பாராட்டணும். அதுக்கப்புறம் சூரா நம்மளை அதுக்கு கோட் பண்ணாங்க. நன்றி செலுத்துபவர் தமக்காகவே நன்றி செலுத்துகிறார், யார் நன்றி மறக்கிறாரோ தமக்காகவே நன்றி மறக்கிறார். என் இறைவன் தேவைகளற்றவன், கண்ணியமிக்கவன். இப்போ நமக்கு அல்லாஹ்ட்ட நன்றி செலுத்தினோன்னா அவனோட தர்ஜாவில் எதுவும் கூட போகிறதோ குறைய போகிறதோ கிடையாது. இந்த நன்றி உணர்ச்சி நமக்கே நமக்கே தான் அது யூஸ் ஆகும். அப்புறம் சலானா தொழுகையில் உயிர் உடல்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. உடல் அல்லாஹ் அக்பர்னு கையை ஒசத்துறது, கையை நெஞ்சில் கட்டுறது, குனிகிறது, சஜ்தாக்கு போகிறது, இதெல்லாம் உடல் பண்ணுது. ஆனால் உயிர் நம்ம அந்த ஓதுறது, அது என்ன ஓதுறோங்கிற கான்சன்ட்ரேஷனோட ஓதுறது, யார் முன்னால் நிற்கிறோங்கிறத நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. அப்போ உயிர் இல்லாமல் உடல் இருந்து ஒரு பிரயோஜனமுமே கிடையாது, ஜனாசா. அதே மாதிரி தான் நம்ம தொழுகையில் ஒரு உயிரோட்டம் இல்லைன்னா அந்த தொழுகை வேஸ்ட்டு, யூஸ் இல்லை. அப்புறம் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு பதார்த்தத்துக்கு ரெஸ்டாரண்ட்டில் சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தொழுகையில் உள்ள சிக்னேச்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது மானக்கேடான கெட்ட செயலிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மானக்கேடான கெட்ட செயல்களை ஒரு தொழுகையாளியாக இருந்துட்டு செய்ய முடியாது. அவனோட தொழுகை பர்ஃபெக்ஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவும் அவன் ஒழுக்க ரீதியாகவும் நல்லா தான் இருப்பான். ஏன்னா அல்லாஹ்வோட அவ்வளோ தூரம் 5 நேரம் கான்டாக்ட் இருக்கும்போது அவன் ஷைத்தானில் விட மாட்டான். அப்படிங்கிறத நம்ம மனசார நினச்சி மானக்கேடான கெட்ட செயல்களில் இருந்து ஒரு தொழுகையாளி விடுபடலைன்னா அவனுடைய தொழுகை சீரில்லை அப்படிங்கிறதான் நம்ம உணரணும். அப்புறம் எப்படி நம்ம இந்த உடலை உயிர் ஊட்டுறது அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம என்ன ஓதுறோம், யார் முன்னால் நின்று ஓதுறோம், யார் நம்ம முன்னால் நிற்கிறா, நம்ம என்ன தான் ஓதுறோங்கிறத நம்ம கான்ஷியஸாக ஓதணும். இன்னொன்று குஷுங்கிற ஒரு விஷயமா சொன்னாங்க. அது ஒரு விதமான மன உணர்வு. அந்த மன உணர்வை நம்ம வாய் வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அது அவங்கவுங்க தான் உணர்ந்து இப்போ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நெய் மைசூர் பாக்கெலாம் சொன்னாங்க. ஒரு ஆள் ஆஃப்ரிக்கன்காரன்ட்ட மைசூர் பாக்குன்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவளுக்கு போய் அவன் அதை சாப்பிட்டு உணர்ந்தால் தான் அது என்னன்னு அவன் புரிய முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தொழுகைகளை பேணி அழகாக தொழுனோம்னா
அவங்க தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். யாருக்கும் அந்த குஷுங்கிறத இன்னொரு ஆளுக்கு எத்தி வைக்க முடியாது. ஆனால் ப்ராக்டிஸும் டைம் கொடுத்தா அது தன்னால் வரும். அதுக்கு முயற்சி பண்ணி அல்லாட்டையும் மன்றாடி, அல்லாவே உன்னையே நினச்சி வணங்குறதுக்கு எனக்கு நீ உதவி செய் அப்படிங்கிறத நம்ம மன்றாடி கேட்குற நேரம் அல்லாஹ் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அல்லாஹ் முன்னால் போனால் அவன் 2-3 அதை விட அதிகமான ஸ்டெப் எடுத்து நம்மளை பாதுகாக்க வருவான் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அதுக்காக முயற்சி எடுக்கணும். சூரா முஸம்மில் 73:20 அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்களும் எவ்வளோ நேரங்கள் 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம் வரைக்கும் கூட நின்று தொழுதுருக்காங்க. அப்படிங்கிற காரணமே அவங்க அந்த ருசியை அனுபவிச்சிட்டாங்க. அந்த தொழுகையில் உள்ள ருசியை அனுபவித்து அந்த குஷுங்கிற பேணுதலோடு இருக்கும்போது அவங்களால அது தொழ முடியுது. அந்த மாதிரி அனுபவித்தவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி தொழ முடியும். அப்போ அந்த குஷுங்கிறத உஸ்தாத் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னாலும் ஒரு சில உணர்வுகளை நமக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சாங்க. அதாவது நம்ம அந்தரங்களை தெரிஞ்ச ஒருவனுக்கு முன்னால் போய் நம்ம நிற்கும்போது நம்மளுடைய இழிவான செயல்பாடுகள் அந்தரங்கள் இருக்கும். சில சமயம் அல்லாஹ்க்கும் நமக்கும் தெரிஞ்சது மட்டும். ஆனால் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆள்கிட்டயோ அவருக்கு முன்னால் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும்ல, ஒரு மாதிரிப்பட்ட நெருடலான உணர்வு. அந்த உணர்வும் குஷுடைய ஒரு மனநிலை தான். அதே மாதிரி நம்ம ஒரு வியக்கத்தக்க ஆச்சரியமான ஒரு மனிதனை நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரோட அருகில் போய் நின்றுட்டோம்னா எவ்வளோ தூரம் நம்ம அவர்கிட்ட பேசுவோம், எவ்வளோ தூரம் அவர் நம்மளை விட்டு போகும்போது என்னெல்லாம் சொல்லணும்னு நினைப்போம். அப்படி ஒரு பெரிய உன்னதமான மனுஷன்கிட்ட நிற்கும்போது ஒரு உணர்வு நமக்கு வரும்ல, அந்த ஒரு ஹாப்பியும் அந்த ஒரு சந்தோஷம், அவங்க கூட இருக்கும்போது உள்ள அந்த ஒரு குதூகலமும் நமக்கு அல்லாஹ் கிட்ட நிற்கும்போது அது அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி பேசினாங்க. அதுவும் ஒரு குஷு தான். அதுக்கப்புறம் நம்ம கையால் ஆகாத நிலையில் பெட் ரிட்டனாக இருக்கும்போது நம்மளை பாத்ரூம்லாம் கழுவி விட்டு நம்மளை குளிக்க வச்சு நம்ம பெட்டிங்ஸ்லாம் மாற்றி ட்ரெஸ் பண்ணி நம்மளை ஒருத்தவங்க கவனிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னால் நம்ம எவ்வளோ பணிவோடு இருப்போம். அவங்கள பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இவங்க நமக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களே, நம்ம இப்படி படுத்துக்கிட்டே கிடக்குறோமே அப்படிங்கிற அவங்கள பார்க்கும்போது ஒரு மனநிலை வரும்ல, அந்த ஒரு மனநிலையும் குஷு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சிக்கலில் நம்ம பயங்கரமாக மாட்டி அதில் கூனி குறுகி போய் முகத்தை கூட காட்ட முடியாமல் ரொம்ப அச்சத்தில் நம்ம இருப்போம்ல, ஒரு மாதிரி நம்ம எப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, எப்படி நிமிர்ந்து கூட யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுமே குஷுவுடைய ஒரு அம்சமாக ஃபீலிங்காக சொன்னாங்க. இந்த மாதிரி உள்ள ஃபீலிங் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி சல்லால அல்லாஹுவன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் நம்ம மனசில் அதை ஓட விட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஒரு இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோங்கிறத நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே அழுது அல்லாட்ட, அல்லாஹ் எனக்கு நீ நல்லபடியாக உன்னை வணங்குறதுக்கு, உன்னையே நினச்சி வணங்குறதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கேட்கணும். அது மஹ்ஷர் மைதானத்தில் அத்தியாயம் 20:108 எவ்வித மறுப்புமின்றி அந்நாளில் அழைப்பாளரை பின் தொடர்வார்கள். அளவற்ற அருளாளனிடம் ஓசைகள் யாவும் ஒடுங்கிவிடும். காலடி சப்தம் தவிர வேறு எதையும் நீர் செவியுற மாட்டீர்னு வரும். அதே மாதிரி அந்த அழைப்பாளருக்கு பின்னால் நம்ம எப்படி அமைதியாக பணிவாக போகுமோ அந்த மாதிரி நம்ம பணிவோட தொழுகையில் நம்ம கையாளணும். அது எல்லாத்துக்கும் மேலே நம்ம முயற்சி, அதாவது இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி அல்லாஹ்வின் பக்கம் நம்ம போனோம்னா அல்லாஹ் அதுக்கு நல்ல உதவி செஞ்சு நம்ம கூடயே ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடித்தாங்க.